வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், வெள்ளரிக்காய் இருக்குது, காராமணி பயிர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து 2 பொரியல் இன்றைக்கி. ஒன்று வந்து வாழைக்காய் வந்து பொடி மாசு, இது அடுத்து வந்து அரைக்கீரை வந்து பொரியல். இன்றைக்கி மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோதுமை தோசை. இந்த கோதுமை தோசை என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, கோதுமை தோசையில் முட்டை அப்படி கலக்கி போட்டாச்சு. அதோட வந்து சீரகம், மிளகு, வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். முட்டைக்கும் கோதுமாவை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதுதான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சித்ரா ஊர்லேருந்து வந்தாச்சு அப்படிங்கிறது. இப்போ வந்து சித்ரா எதுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பீங்க, நீங்கள் நினச்சிருப்பீங்க. என்னை வந்து யாரும் கேள்வி கேட்ட மாதிரி தெரியல, நினச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்காக போயிருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு 4 years பேக் வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் அஃபெக்ட் ஆகிருந்தது. அதுக்கு எடுத்த ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸுக்கு தான் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த கேன்சர் வந்து எப்படி வர காரணம் வந்து நிறையா இருக்கலாம். நம்ம அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஹெரிடிட்டியாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது மருத்துவ ரீதியாக. ஆனால் முக்கியமான காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய உணவு தான். நீங்கள் வந்து அதிகமாக வெளியில் சாப்பிட்றவங்க, ஹோட்டலில் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த கலர் பொடியெலாம் இல்லாமல் சாப்பிடுங்க. அதேமாதிரி வீட்டில் சமையல் பண்ணுறப்ப அந்த கெமிக்கல்லாம் இல்லாத மாதிரி பொடிகள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பொடிகள் வீட்டிலே ஆச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க, வேலை அதிகமாக இருக்கிறவங்களாம் இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க எங்கே அதெல்லாம் நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதனால் நிறைய வியாதிகள் நம்மளால் தவிர்க்க முடியும். ஓகே.